வணக்கம் அன்பான மேசராசி நேயர்களுக்கு விசுவாச வருடத்திய மார்கழி மாத ராசி பலன் மிக அற்புதத்தை 16/12/2025 செவ்வாய்க்கிழமையில் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே மேச ராசி என்பது சர ராசி, நெருப்பு ராசி, கார்த்திகையை போல் பத்தக்கூடிய நீதி நேர்மை தலையை பற்றி சொல்லக்கூடிய மிருக ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே அற்புதமான ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் உபயராசியிலே பலம் பெற்று 4 கிரகங்களுடன் தொடர்புகளுடன் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்களுடன் குரு பகவானுடைய தொடர்பு மிகவும் அற்புதமாக உங்களுடைய 9ஆம் இடத்திலே தொடர்பு கொள்கின்ற அற்புதம் என்பது நல்லதொரு மாற்றத்தை பெரிய மனிதர்களின் தொடர்புகள், வாத்தியார்கள் தொழில்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் வேலைகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. காரணம் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்திலே மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. பெரிய தொழிலிலிருந்து சிறிய தொழிலுக்கும், சிறிய தொழிலிருந்து பெரிய தொழில்களுக்கும் இடமாற்றங்கள் செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு மாதம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. ராசி அதிபதி 9ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையிலே இருக்கின்றது. இது மிகவும் அற்புதம். 12 ராசிகளை விட மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய பார்வை மட்டுமல்ல, பஞ்சமாதிபதி 5, 9 கூடியவருடைய தொடர்புகள் பெறுகின்ற பொழுது 1, 9, 5, 5ஆம் இடம், 1ஆம் இடம் என்பது நீங்களாக இருக்கக்கூடிய மேசராசிக்கார நேயர்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி சூரிய பகவானுடைய தொடர்பும் 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்தில் இருந்து செவ்வாயையும் சூரியனையும் பார்க்கின்ற அற்புதம். சுக்கிர பகவான் 2, 7 கூடியவரிடையும் 9ஆம் இடத்திலே இந்த மாதம் 4ஆம் தேதி மார்கழி மாதம் 4ஆம் தேதி அவர் விருச்சிக ராசியிலிருந்து சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துக்கு தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றது. மட்டுமல்லாதது புதன் பகவானும் மார்கழி 13ஆம் தேதியிலிருந்து விருச்சிக ராசியிலிருந்து 9ஆம் இடத்திலே தொடர்பு கொள்கின்ற 6, 8ஆம் இடங்களாக இருந்தாலும் குரு பகவானுடைய 9ஆம் இடத்தில் இருந்து பலதரப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட, ஆயுள் சம்பந்தப்பட்ட தடுமாட்டம், கணவன் மனைவி அம்பு வழக்கு, கேசு சம்பந்தப்பட்ட பலதரப்பட்ட ஏமாற்றங்களை இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் ஏமாற்றத்தில் இருந்து விடுபடக்கூடிய நல்லதொரு ஐஸ்வர்யங்களையும் பொருளாதார உயர்வுகளையும் குடும்பம் அமையக்கூடிய ஒரு அற்புதம் என்பது 2, 7 கூடியவர் சுக்கிர பகவான். பெண்களை பற்றி சொல்லக்கூடிய கலத்திர காரகன் மேச ராசி லக்கணத்திற்கு ஒரே கிரகமாக இருக்கக்கூடிய கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்தில் இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்கிய அற்புதம் என்பது இந்த மாதத்தில் கிடைக்கப்பெறுகின்றது. 9ஆம் இடத்திலே பெரிய மனிதர்களின் தொடர்புகள், பெரிய பெண்கள் சம்பந்தப்பட்ட தொடர்புகள், கல்யாண வைபவங்கள், சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள், தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு மாதம் என்றால் இந்த மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய பஜனை புலியார் பகவானுக்கு பஜனை பாடி விநாயகரை துதிக்கக்கூடிய ஒரு அற்புதம். விநாயகர் பகவானுடைய கேது பகவானுடைய நட்சத்திரத்திலே இந்த மாதம் என்பது ஆரம்பம் என்பது சூரிய பகவான் அடியடித்து வைத்து குரு பகவானுடைய தொடர்புகளுடன் சனி பகவானும் இங்கே தொடர்பு செய்யக்கூடிய அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. கேது பகவானும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்து இங்கே 5, 9ஆம் இடங்கள் தொடர்பு கொள்கின்ற ஒரு அற்புதம் என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே உங்களுக்கு குடும்பம், பொருளாதார சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றம், குடும்ப சாணங்கள், கணவன் மனைவிகளில் நல்லதொரு மாற்றம், நண்பர்கள், உறவினர்கள் அனைத்தும் அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்றது. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே 9ஆம் இடத்ததிபதி இருந்து 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம். 11ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே 12லே மறைத்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற குடுக்கல் வாங்கல்களிலே சற்று நல்லதொரு மாற்றங்கள் இருந்தாலும் அதிகமாக விரைய செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதம் இருந்தாலும் கூட பாக்கியாதிபதியும் 5ஆம் இடத்ததிபதியும் பலம் பெற்று பெரிய மனிதர்களின் தொடர்புகள், நண்பர்களின் தொடர்புகள், பெண்களால் நல்லதொரு உயர்தர யோகங்களை கொடுக்கக்கூடிய அற்புதம், தெய்வங்களால் அருட்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு நல்லதொரு மாதம் என்றால் மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதமாக இருக்கின்றது. 1, 5, 9ஆம் இடத்ததிபதிகள் தொடர்பு பெறுகின்ற அற்புதம் என்பது செவ்வாய் பகவான் மேசராசிக்கு 1ஆம் இடத்ததிபதியும் 8ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர். 5ஆம் இடம் சூரியன், 8ஆம் இடத்ததிபதி 1ஆம் இடத்ததிபதி செவ்வாய். இங்கே செவ்வாய், சூரியன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய தொடர்பு 9ஆம் இடத்ததிபதி, 5ஆம் இடத்ததிபதி சூரியன், 1ஆம் இடத்ததிபதி செவ்வாய், 3 கிரகங்களின் தொடர்புகளோடு சுக்கிர பகவான் 2, 7 கூடிய குடும்பாதிபதி, களத்திர சாணாதிபதி, நண்பர்கள், உறவினர், கூட்டு தொழில்களை சொல்லக்கூடிய அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய களத்திர காரகனுடைய தொடர்புகள் 9ஆம் இடத்திலே கிடைக்கப் பெறுகின்ற அற்புதமான அழகுகள் வார்ந்த அற்புதமான அழகு நிறைந்த கோயில்களிலே சென்று அந்த தெய்வங்களின் அருட்கடாட்சம்
வழியக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. குடும்பம் அமையாதவர்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே குடும்பம் அமைய பெறுகின்றது. பொருளாதாரம் நல்லதொரு மாற்றம், குடும்பங்களிலே குதூகலமான கொண்டாட்டங்கள், தெய்வங்களின் அருள்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு அற்புதம். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 9ஆம் இடத்திலிருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்கினார். குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய ஒரு அற்புதம். குழந்தைகள் தெய்வங்களின் அருள்கடாட்சம் கிடைக்கப்பெறுகின்றது. பூர்வ புண்ணியசான புத்திரசானங்கள் பலம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. 5ஆம் இடம் என்பது சிந்தனைகள், தெய்வங்கள், தெய்வீகம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் நாடக்கூடிய ஒரு அற்புதம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதமாக இருக்கின்றது. மார்கழி மாதம் பிறந்திருக்கின்ற அற்புதம் என்பது மட்டுமல்லாதது தேய்பிரையாக இருந்தாலும் இங்கே குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு 9ஆம் இடத்திலே விழப்போகின்ற அற்புதம் மட்டுமல்லாதது செவ்வாய் சூரியன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய தொடர்பு 4-6 கிரகங்களின் தொடர்புகள், சனி பகவானுடைய தொடர்பும் 9ஆம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்றது. உங்களுடைய தொடர்புகள் அனைத்தும் பெரிய மனிதர்கள், பெரிய தொழில்களிலே இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீகம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், தெய்வங்களின் அருட்கடாட்சம், ஒரு சில இடங்களிலே கும்பாபிஷேகங்கள் நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே தெய்வங்களின் அருட்கடாட்சம். இந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி உங்களுக்கு அற்புத உயர்வுகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்றது. பெரிய மனிதர் என்று சொல்லக்கூடிய வாத்தியார் தொழில்களிலே இருக்கக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெரிய மனிதர்களாகவும் நண்பர்களாகவும் உதவி செய்யக்கூடிய இது 3வது திரிகோணம் என்று சொல்லக்கூடிய இந்த திரிகோணத்திலே உபயராசி என்று சொல்லக்கூடிய நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய ஹோமத்தி நெருப்பு போன்று மின்னக்கூடிய இந்த ராசியிலேயே அனைத்து கிரகங்களும் உலா வருகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே. அதுவும் தெய்வங்களின் அருட்கடாட்சமும் தெய்வங்களின் சித்தியும் கிட்டக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. மேச ராசி எப்பொழுதுமே சுறுசுறுப்பு, வேகம், அமைதி, நேர்மை, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாததும் காவல்துறை சம்பந்தப்பட்ட, இராணுவம், ஆர்மி சம்பந்தப்பட்ட, LIC சம்பந்தப்பட்ட துறைகளிலே வேலை செய்யக்கூடியவர்கள், வாத்தியார் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலுமே வேலை செய்யக்கூடிய ஒரு ராசி என்றால் இது தலையாய ராசி என்று சொல்லக்கூடிய, தலையை பற்றி சொல்லக்கூடிய மிருக ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே பிறந்த மேசராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான காட்டு தீய போல் பற்றக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி, முதல் திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்த உங்களுக்காக இந்த மாதங்களிலே சகலவிதமான நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்றது. காரணம், குடும்ப சாணங்கள், தனம், பொருளாதாரம், கண், நேத்திரத்தை பற்றி சொல்லக்கூடிய சாணங்கள் பலம் பெற்று கணவன் மனைவி கூட்டு தொழில்களை பற்றி குடிக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை 3 கூடிய புதன் பகவான் 3-6 கூடியவரும் 8ஆம் இடம் என்பதும் 9ஆம் இடத்திலே அனைத்தும் சுபபோகமான குரு பகவானுடைய பார்வையுடன் இருக்கப் போகின்ற அற்புதம் இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. ஆக ஒட்டுமொத்தத்தில் மேசராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே குடும்ப சாணங்கள் பலம் பெறுகின்றது. எடுக்கின்ற காரியங்களில் நல்லதொரு மாற்றம். 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றம். காரணம், 4 கூடியவர் 4ஆம் இடத்திலே ராசியை பார்க்க இருக்கின்ற வீடு வாசல் சொத்து சுகங்களிலே வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அற்புதம். தாய்மார்களின் அன்பு ஆதரவு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது வேலை தொழில்களில் ஒரு சிறு நல்லதொரு மாற்றம், இடமாற்றங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு 10ஆம் இடத்ததிபதி முயற்சியானதிலிருந்து 12ஆம் இடத்தை உங்களுக்கு 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திலே கடன் கிடைக்கக்கூடியவர்களுக்கும், நோய் வம்பு வழக்குகளிலே ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கப்பெறுகின்றது. தெய்வங்களில் அருள்கடாட்சம் பொங்கி வழியக்கூடியது அற்புதம் என்பது ஆன்மீகம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் இந்த மாதங்களிலே தெய்வங்களில், அதுவும் பூர்வீகம் சார்ந்த, குழந்தைகள் சார்ந்த, உங்களுடைய சிந்தனை சார்ந்த அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றம். சிறுதூர பயணங்களிலே இளைய சகோதரிகளால் அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்றது. குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு 7ஆம் இடத்திலே விழப்பெறுகின்றது. கணவன் மனைவிகளால், கூட்டாளிகளால் ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்றீர்கள். இந்த குரு பகவானுடைய, அது மட்டுமல்ல 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம் மட்டும் 9ஆம் இடத்தையும் குரு பகவானுடைய பார்வை. சுக்கிர பகவானும் இங்கே மாதத்தில் முற்பகுதியில் இருந்து அந்த சுக்கிர பகவானுடைய பார்வை உங்களுடைய 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே 2ஆம் இடத்திலே குடும்பத்திலே வாக்கு, குடும்பங்களுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலேயே மேசராசிக்கார நேர்களுக்கு இந்த மார்கழி மாதம் பிறந்திருக்கின்ற செவ்வாய்க்கிழமை ராசி அதிபதி 9ஆம் இடத்திலே பலம் பெற்று திரிகோணத்திலே பலம் பெற்று திரிகோணாதிபதி தொடர்பு இருக்கின்ற மட்டுமல்லாதது செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய 4, 5, 6 கிரகங்களின் தொடர்பு 9ஆம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம். முயற்சி சாணத்திலே சிறுதுர பயணங்களே இளைய சகோதரர்களால் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அற்புதம். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றம். குழந்தைகளால் அற்புத உயர்வுகளை. 5 கூடையவர் 5ஆம் இடத்திற்கு 5லே திரிகோணத்திலே 9ஆம் இடத்ததிபதி 9க்கு 7லே இருக்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் நண்பர்கள் அனைத்தும் சுபபோகமான அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்றது. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குழந்தை சாணாதிபதியே குழந்தைகளால் கௌரவங்கள், பெரும் மதிப்புகள், மரியாதைகள், உயர்வுகள், அந்தஸ்துகள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. சகல விதமான அற்புத உயர்வுகளை மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த
மார்கழி மாதம் என்பது கொடுக்கின்றது. 5ஆம் இடம் குழந்தைகளால் அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றம் உயர்வு, தொழில்களிலே ஒரு சில மாற்றத்தை கொடுக்க போகின்றது. 10ஆம் இடத்ததிபதி 12ல் மறைந்த 6ஆம் இடம் என்பது தொழில்களை விட வேலைகளிலே அதிகமான ஒரு இடமாற்றங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. 11ஆம் இடத்திலே ராகு பகவான், 5ஆம் இடத்திலே கேது பகவானும் உங்களுக்கு எதிர்பாராத லாட்டரி சீட் சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நீங்கள் இதுநாள் வரையில் எதிர்பார்க்காத ஒரு அற்புத குடும்ப ஸ்தானங்களிலே பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் மட்டுமல்லாதது. இந்த மார்கழி மாதம் என்றாலே தெய்வங்களுக்கு உகந்த ஒரு மாதம், நல்லதொரு ஒரு மாதம். ஆன்மீக ஸ்தலத்தை பற்றி சொல்லக்கூடிய குரு பகவானுடைய கேது பகவானுடைய பார்வைகளும் தொடர்புகளும் சனி பகவானுடைய பார்வையும் 9ஆம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்ற ஆன்மீக கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி கேது குரு என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே தொடர்பு பெற்று இந்த 9ஆம் இடத்திலே சூரிய பகவான் பவனி வருகின்றது என்பது தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய விநாயகர் பகவானுக்கு புலியார் பகவானுக்கு இங்கே பஜனை பாடி வரக்கூடிய இந்த மார்கழி மாதங்களிலே அற்புத உயர்வுகளை தெய்வங்களில், அதுவும் தனுசு ராசி என்பது பொங்கி வழியக்கூடிய தெய்வங்கள் என்பது இந்த மாதத்திலே புலியாரை பற்றி சொல்லக்கூடிய பஜனைகள் இந்த மாதந்தோறும் பாடி வந்து அற்புத அருள் கடாட்சம் விநாயகர் பகவானுடைய அருள் கிடைக்கக்கூடிய அற்புதம். குரு பகவானுடைய பார்வை எங்கே கிடைக்கிறது, சனி பகவானுடைய தொடர்பு, கேது பகவானுடைய தொடர்பும் 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே தொடர்பு பெறுகின்ற அற்புதம் இந்த மார்கழி மாதங்களிலே கொடுக்க போயிருக்கின்ற ஒரு அற்புதம். தனவாக்கு குடும்பஸ்தானம், 9ஆம் இடம் பொருளாதாரம், மூத்த சகோதரன் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 10ஆம் இடத்திலே தொழில்களில் ஒரு அற்புத உயர்வுகளை இந்த தெய்வங்களின் அருட்கடாட்சம் 5ஆம் இடம் 5, 9 தொடர்பு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மார்கழி என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.